Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன மா இன்டி பங்காரம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோயினா சமந்தா நடிச்சிருக்காங்க. 100 கோடி ரூபாய் பிளாக் பஸ்டர் ஹிட் வேற. அப்ப படத்தோட கதை எந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒன்லைனை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ரொம்பவே அப்பாவிய போல இருக்க நம்ம கதையோட ஹீரோயின் தான் கணவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போகும்போது அடையாளம் தெரியாத ஒரு ஆளு இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையாவே ஹீரோயினோட பேரு ஸ்வர்ணாவா இருந்தாலும் கூட நீ ஜான்சியான்னு திரும்ப அதையே தான் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு சீன்ல அம்பியா இருந்த ஹீரோயின் திடீர்னு அந்நியனா மாதிரி வந்த எதிரிகளுக்கு தனியாலா தண்ணி காட்டுவா. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு? உண்மையாவே நம்ம ஹீரோயின் யாரு? இவளை எதுக்காக எல்லாரும் ஜான்சியான்னு கேக்குறாங்க? அதுக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. நிஜமாவே படத்துக்கு நான் கேரண்டி. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமோட லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு. செக் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோனை காட்டுவாங்க. புள்ள பேரு ஸ்வர்ணா. ஆக்சுவலி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் பேரு வினு. சிட்டில ஒரு டாக்டரா வேலை பார்க்கறாரு. உடனே ஹீரோயினும், ஏங்க நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கனா என்ன? அட உனக்கு என்னமா சாஷ்டாங்கமா அடக்க உடகமா இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா 3 வருஷம் நீங்க உங்க வீட்டுக்கே போகல. ஏன்னா இப்ப தங்கச்சிக்கு கல்யாணம்னு உங்க தம்பி கூப்பிட்டதால மட்டும் தானே போறீங்க. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்க ஆளுங்க நான் தான் அவங்கள மயக்கி கூட்டிட்டு போயிட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால அதை தாங்கவே முடியாது. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு ஒன்னையும் பிடிக்கும். ஆமா பின்ன சும்மா விட்டுருவனா? இருக்க போறது ஒரு வாரமா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசி பழகி நான் தான் அவங்களோட செல்ல மருமகன்னு அவங்களையே நம்ப வைப்பேன். அப்ப இவங்க போயிட்டு இருந்த பஸ் பாதியிலேயே ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஊருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஆள் இறந்து போயிருப்பாரு போல. அதுக்காக சாலையை மறிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. செல்லம் இவங்க கலைஞ்சு போறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். சோ நான் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோனும் கூட்டத்துல இருக்க மீசக்காரனை பாக்குறாங்க. ஒரு சந்தேகத்துல, ஏண்டா தம்பி எதுக்காக இந்த போராட்டம்? இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்களே, எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? அக்கோ அது ஒரு 4 மணி இருக்கும். எங்க தலைவர் இறந்து போயிட்டாரு. சும்மா இருப்போமா? அதான் சாலை மறியல்ல ஈடுபட்டுட்டோம். சரிடா கண்ணா, இப்ப இந்த மாதிரி ரோட்ல மறைச்சிட்டா உங்க தலைவரோட ஆத்மா சாந்தி அடையுமா? பொதுமக்கள் பாதிக்க போறாங்களா இல்லையா? ஐய இங்க மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள எல்லா கடைகளையும் அடைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம். இப்படிதான் எங்க தலைவருக்கு மரியாதை கொடுப்போம். ஓ அப்படி வரியா? அப்ப இத்தனை நாள் உங்க தலைவர் உயிரோட இருக்கும் போது மக்கள் இதே ரோட்ல போயிட்டு வந்தாங்களே அப்படின்னா உங்க தலைவரை அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அதை விட முக்கியமா உங்க கையில இருக்க குடிகளை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா டைலர் கிட்ட கொடுத்து நாங்க தான் அடிச்சிட்டு வந்தோம். இது எங்களோட கட்சி கொடி. அது என்னடா பின்னாடி சூடா டீ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்க? இப்பதானே சொன்னேன் போராட்டம் பண்ணிருக்கோம் கடையெல்லாம் அடைச்சிட்டோன்னு. அப்படின்னா உங்க தேவைக்கு மட்டும் டைலர் கடையும் டீ கடையும் திறந்துப்பீங்களா? நல்லா புரிஞ்சு போச்சு உங்க தலைவரை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்கன்னு. ஏடா கூடமா பேசும்போது மொத்த பேரும் ஹீரோனுக்கு எதிராக பாய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் அண்ணன் என் பொண்டாடி தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் அடிக்கலான்னு வருவான். ஆனா அந்த பையன் நிலத்தரு மாதிரி அங்க இருக்கக்கூடிய கம்மாய்க்குள்ள விழுந்துட்டான். நிலைமைய சமாளிக்கிறதுக்காக கவலைப்படாதீங்க என் புருஷன் டாக்டர் தான், அவனுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாப்பாரு. மத்தாளுங்க இதை கேட்டு அமைதியாக. அப்ப கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு துண்டு போட்ட ஆளு நம்ம ஹீரோயினை குறுன்னு கவனிக்கிறான். ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. அதுக்கப்புறம் சண்டையை முடிச்சிட்டு 2 பேரும் சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தம்பிக்கார சந்தோஷமா வரவேற்கிறான். அண்ணே மன்னிச்சிருங்க நான் வரலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ளேயே வீட்டுல வேலை நிறைய வந்துருச்சு. பரவாயில்ல விட, பஸ்ஸும் லேட் வேற. ஒரு சில பேர் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. அண்ணியாரே நீங்க மட்டும் ஏன் வெளியில நிக்கிறீங்க? சீக்கிரம் உள்ள வாங்க. அப்பதான் தம்பிக்கார ஒரு குண்டை தூக்கி போடுவான். அண்ணா மன்னிச்சிரு, இப்ப வரைக்கும் அப்பா கிட்ட நீ வரப்போற விஷயத்த சொல்லவே இல்லை. அடோ பாவி, அந்த ஆளுகிட்ட என்னால திட்டு வாங்க முடியாதுடா. விடு அப்பா தானே பாத்துக்கலான்னு. இவங்க உள்ள வரும்போது ஏற்கனவே பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களும் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி ஹீரோனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா கூட இருக்க பாட்டி நயனா ஹீரோவோட அம்மான்னு பெருசா யாருமே இவள கண்டுகல. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுமே தம்பிகாரனை கூப்பிட்டு, ஏண்டா சண்டால பாவி இவனை எதுக்கு வர சொன்ன? அந்த புள்ளைக்காக நம்ம குடும்பமே வேணான்னு உதறி தள்ளிட்டு போனவன்டா. இப்ப மட்டும் ஏன் வந்தானா? அப்பா மூத்த அண்ணன் இல்லாம தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதனால நான் தான் வர வச்சேன். விடுங்க ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோவும், பாத்தியா நான் இதுக்கு தாண்டி இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கும் சரி என் அம்மாவுக்கும் சரி நான் வந்ததே பிடிக்கல. முதல்ல வா எங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது கரெக்டா தங்கச்சி அம்மா எல்லாம் உள்ள போது, டேய் எங்க போற நீ? இல்லமா நான் வீட்டுக்கு போறேன். இங்க பாரு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு எங்க வேணா போ. உங்க அப்பாவுக்கும் உனக்கும் பிரச்சனைனா ஏன்டா அந்த கோவத்தை எங்க மேல காட்டுற? அம்மாவுக்கு இன்னும் மேல பாசம் குறையல. அப்பா ஒருத்தருக்காக இவ்வளவு பேரோட பாசத்தை வெறுக்க முடியுமா? அதனால சரின்னு சம்மதி
யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஹீரோயின் கிட்ட கேள்வி கேக்குறாங்க. அதுவும் என்னன்னு, நீ எந்த ஜாதின்னு. நம்மாளு நாசுகா, மன்னிச்சிருங்க, அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதி சொல்ல மறந்துட்டாங்க. இது என்னடா புது கதையா இருக்குதே. சரி, எப்படி இருந்தாலும் உன்னோட சர்டிபிகேட்ஸ்ல அது என்ன ஏதுன்னு போட்டிருக்குமே, அதையாச்சும் சொல்லு. மன்னிச்சிருங்க, சின்ன வயசுலயே சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அடி பாவி, அப்படின்னா நீ படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கனே, BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். சந்தேகத்துல பாட்டியும், ஆமா இந்த படிப்பு படிச்சா என்ன வேலைக்கு போவாங்க? அது பாட்டின்னு ஆரம்பிக்கும் போதே கிட்ட உட்கார்ந்து இருந்த மாப்பிள பையன் சும்மா இல்லாம, பாட்டி அது ஒண்ணும் இல்ல, சும்மா பேருக்குன்னு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிகிரி போடுறதுக்கு மட்டும் தான் இதை படிப்பாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த டாபிக்க முடிச்சதுமே அடுத்து, உனக்கு கார குழம்பு வைக்க தெரியுமா, ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா, மட்டன் மசாலா செய்ய தெரியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்தவ, ஏண்டா என்ன பார்த்தா என்ன சமையல்காரி மாதிரி நினைக்கிறாங்களா? மொத்த ஃபேமிலியும் என்ன உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. ஆனா பரவாயில்ல விடு, இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள நான் எல்லா சமையலையும் கத்துக்கிட்டேன். மொத்த பேரையும் இம்ப்ரெஸ் பண்றடா இல்லையான்னு பாரு. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே ஹீரோவோட அப்பா கிட்ட போகுது. இவரு பேரு ராமையா, ஒரு பெரிய கட்சியில முக்கியமான பதவியில இருக்காரு. ஆக்சுவலி இன்னும் ஒரு சில மாதங்கள்ல எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கான முக்கியமான கேண்டிடேட்ஸ் நிறுத்தணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மதுஷன் ஒருத்தரோட பேரை மட்டும் அங்க இருக்க அல்லக்கு இங்க கோஷம் போட்டு கத்துவாங்க. ராமையா ரொம்ப சிம்பிளா, இந்த பாருங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு ஆளை வைக்க முடியாது. பணத்துல மட்டும் கிடையாது, கேண்டிடேட்டா நிக்கக்கூடிய ஆளு நேர்மையாவும் மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நல்ல எண்ணத்தோடயும் இருக்கணும். வர 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு CM வர போறாரு. அன்னைக்குதான் நம்ம கேண்டிடேட்ஸை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள நான் யோசிச்சு சொல்றேன். என்ன ராமையா டாபிக்க முடிச்சிட்டு கிளம்பிடுவாரு. இப்ப இதே மாதிரி CM வரப்போறாருங்கிற விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரிய வருது. சோ ஊருக்குள்ள யாராவது சந்தேகப்படும்படியா இருந்தா அவங்கள கூப்பிட்டு விசாரிங்கன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்களுக்கு ஒரு சர்க்குலரை கொடுக்கிறாரு. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே ஒரு சிறைச்சாலைக்கு போகுது. அங்க கர்ணான் சொல்லப்படக்கூடிய ஒரு கிரிமினல் இருக்கான். பைபிள்ல பல கொலைகளை பண்ணிருக்கான். முன்னாடி சீன்ல ஹீரோனை பார்த்த அந்த துண்டு போட்ட ஆள் இருக்கா இல்லையா, அதே முருகேஷ் இப்ப கர்ணா கிட்ட வந்து, அண்ணே ஒரு முக்கியமான விஷயம், நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த ஜான்சி இருக்கா இல்லையா, அவனை இன்னைக்கு நான் பார்த்தேன். டேய் நிஜமா தான் சொல்றியா? உண்மையாவே அது அவதானா? ஆனா அங்கதானே ஒரு சின்ன குழப்பம். ஆளு பாக்குறதுக்கு அடக்கொடக்கமா இருந்தா, அதனால அவதான் ஜான்சியாங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பமும் இருக்கு. இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாத. முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சு அவதான் ஜான்சியாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணு. இங்க கட் பண்ணா தூக்கத்தை விட்டு படார்னு ஹீரோயின் கண்ண முழிக்கிறாங்க. அவசர அவசரமா குளிச்சு கிளம்பி வெளியில வரும்போது வீட்டுல இருக்க பெரியவங்கள்ல இருந்து கல்யாணமான எல்லாருமே துளசி செடி கிட்ட பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாமா, ரொம்ப சீக்கிரமா இருந்துட்டீங்க போல. சரி பரவாயில்ல விடு, வீட்டுக்கு மூத்த மருமகளாச்சே, இந்த குங்குமத்தை வை. நேரா அத்தை கிட்ட வரும்போது, ஏமா தாயே, எனக்கு இல்லமா, துளசி செடிக்கு வையே. அதுக்கப்புறம் துளசி மரத்தை சுத்த சொன்னா அவ இடது பக்கமா சுத்திட்டு இருக்கா. நல்ல வேலை, தங்கச்சி தான் கூட இருந்த நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பதாங்க கரெக்டா இந்த தம்பிகாரனோட பொண்டாட்டி அங்க வராங்க. பேரு அனு. ரொம்ப அடக்க உடக்கமா பக்தி பலமாட்ட வந்தவ. அத்தை பாட்டின்னு மொத்த பேரோட காலையும் விழுந்து இவ பக்காவா ஸ்கோர் பண்ணிட்டா. கொஞ்ச நேரம் நடந்த சம்பவங்களை பத்தி ஹீரோ கிட்ட புலம்பிட்டு, இந்த பாரா, நீ வேணா எழுதி வச்சுக்கோ, இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தானே, அதனால அந்த அணுவை விட நான் தான் இந்த வீட்டுல செல்ல பிள்ளையா மாற போறேன்னு காலையில எழுந்து மாட்டுக்கிட்ட பாலை கறக்கலான்னு போனா அந்த அணு ஆல்ரெடி வேலையை முடிச்சிட்டா. ஐயோ, நீ ராணி கிட்ட எல்லாம் போக முடியாதுமா, என்ன தவிர அவ யாரையும் தொட விட மாட்டா. சரி இங்கதான் பஞ்சாயத்து. ராமையாவுக்கு டீ போடலான்னு பார்த்தா ஹீரோனுக்கு முன்னாடியே முந்திக்கிறா. இதே மாதிரிதான் பூ கட்டவும் வரல, ஒழுங்கா ரசம் கூட வைக்க தெரியல. கட்டம் கடைசியா கணக்கு விளக்க நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நான் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். பேனாவையும் நோட்டையும் இவ கையில வாங்க, பக்கத்துல நிக்கிற அணுகிட்ட குத்துச்சாவியும் பணத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவளுக்கு தான் இந்த வீட்டை பத்தி நல்லா தெரியுமா. அடி பாவி, எடுபடி வேலை எனக்கு, மரியாதை உனக்கான. ஹீரோனுக்குள்ள ஒரு கோவம் வருது. உடனே இங்க இருந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தவ தான் ஃப்ரெண்டான தீபாவுக்கு கால் பண்ணுவா. நடியாச்சு, திடீர்னு கால் பண்ணிருக்க. தீபா, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய உதவி வேணும். தோடா, என்கிட்ட இருந்து உதவியா? சரி சொல்ல, என்னாச்சு? இல்லடி, என் மாமியார் வீட்டுக்கு வந்த, இங்க மாங்காய் தூக்குல இருந்து மட்டன் குழம்பு வரைக்கும் விதவிதமா சாப்பிடுறானுங்க. ஆனா எனக்கு சமையலே வராது. உனக்குதான் நல்லா சமையல் தெரியுமே, எனக்காக நீ ஊருக்கு வந்தனா உன்கிட்ட இருந்து நான் சமையலை கத்துப்பேன். ஐயோ, என் புருஷன் என் சாப்பாடு இல்லாம வாழவே மாட்டாரு. அடி பாவி, சின்ன வயசுல என் பவுடர் பொட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அனாதை ஆசிரமத்துல நீ அழகா இருந்த. அப்ப என்ன தத்தெடுக்க வேண்டிய ஃபேமிலி உன் அழக பார்த்து உன்னை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு காரணம் என்ன, உன் மூஞ்சின்னு நினைக்கிறியா? நான் கொடுத்த அந்த பவுடரும் பொட்டும் தாண்டி. உனக்கு என்னப்பா, உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருச்சு, நான் அப்படியா? இப்பவும் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். கடுப்பான தீபாவும், அடியே இதே மாதிரி உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா சின்ன வயசு கதைய சொல்லி சொல்லி என் காதெல்லாம் செவந்து போச்சு. உனக்கு என்ன, நான் ஊருக்கு வரணும் அதானே, வந்து தொலைறேன்னு தீபாவும் காலை கட் பண்ணிட்டா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் தீபாவை
பிக்கப் பண்ணிப்பாங்க. சரிடி வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா, தீபா ஒரு சின்ன பிரச்சனை, உன்னை என்னால வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அதுல ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்கு தோ இந்த லாட்ஜ்ல தான் நீ தங்கணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவாங்கி தானே ஆகணும், சரி பண்ணி தொலைறேன்னு அதுக்கும் சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வெளியில வரும்போது கரெக்டா அங்க மதுஷன் வந்துட்டான். யோ ராமையா, இப்பதான் கேள்விப்பட்டேன் நடக்க போற எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா எனக்கு பதிலா அந்த கேசவனை நிறுத்துறீங்களாமே. இந்த பாரு மதுஷன், இது என்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. ஆமா ஆமா, கேட்டா கட்சியில இருந்து எல்லாரும் எடுத்த முடிவுன்னு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது, கட்சி நிதிக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் தேவை, ஆனா கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு நான் தேவை இல்லையா? எனக்கு பொதுவா மிரட்டுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், சிஎம் வரதுக்குள்ள கேண்டிடேட்டை மாத்தி ஆகணும், என் பேரை அறிவிச்சாகணும். அப்ப ஹீரோ கடுப்பாயிட்டு, ஆமா ஆமா எங்க அப்பாவுக்கும் உன்ன மாதிரி சில்லற பயலுங்களோட மிரட்டலை பார்த்து பயப்பட மாட்டாரு, அடைச்சு இவங்கிட்ட என்னடா பேச்சுன்னு ராமையாவும் ஃபேமிலியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதே டைம்ல ஹீரோயினும் தீபாவும் சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆமா இந்த பச்சை கடல்ல நீட்டமா இருக்குதே, அது என்ன புடலங்கா தானே? அடியே அது வெண்டைக்காடி, சின்ன சின்ன விஷயம் கூட தெரியல அப்படின்னா நீ கண்டிப்பா சமையல்ல சங்குதான். சரி சாரின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த முருகேசு பையன் நிக்கிறான். ஹீரோயின் பார்த்ததுமே அவன் லைட்டா திரும்பிடுவான். என்னடா இது நம்மள பார்த்து திரும்புறான், ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்றானோன்னு வேற எங்கேயாச்சும் நடந்து போனா அங்கேயும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். உடனே இத பத்தி தீபா கிட்ட சொல்லும் போது, ஆமா நீ பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க பாரு, அவன் ஏதாவது முட்டை வாங்க வந்திருப்பாண்டி. இல்ல கண்டிப்பா அவன் ஃபாலோ தான் பண்றான், நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ரோட் வழியா நடந்து போகும்போது பின்னாடியே அந்த பையன் வந்துட்டு இருக்கான். தீபாவுக்கு இப்பதான் இவளுக்குள்ள பயமே அதிகமாகுது. ஏடி ஒருவேளை திருட்டு பையனா இருப்பானோ? ஆனா பாவண்டி என் பர்சுல வெறும் 10 ரூபா தான் இருக்கு, திருடிட்டு போனா அவனுக்கு தான் நஷ்டம். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கடுப்பாயிட்ட முருகேசு பையல வளைச்சு பிடிச்சு, இல்ல நில்லு, யார் நீ? நானும் பாத்துட்டே இருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்? இல்லக்கா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணல. டேய் மறைக்காத உண்மையை சொல்ல. ஒரு தயக்கத்தோடைய முருகேசும், இல்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை போலவே இருந்துச்சு, உங்க பேரு ஜான்சியா? இதுக்கு முன்னாடி நீங்க காட்டுக்குள்ள இருந்தீங்களா? ஒரு நிமிஷம் ட்ரிகர் ஆன ஹீரோயினும், இந்த பாரு நான் யாருன்னு உனக்கு உண்மையாவே தெரியாது, அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு வையன், உன் கபாலத்தை உடைச்சு உள்ள இருக்க மூளைய அழகா ஃப்ரை பண்ணி நாய்க்கு தூக்கி போட்டுருவேன். இவ பேசின பேச்சை கேட்டு பயந்து போட முருகேசு அங்கிருந்து திருச்சு ஓடியே விடுவான். பின்னாடி வந்த தீபாவும், அடியே அவங்கிட்ட என்ன தெரிய சொன்ன? உண்மையா சொன்ன, சரதா வாடி. இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் திருட்டுத்தனமா ராமையாவோட ஆபீஸ் ரூம்ல இருந்து கீதான்னு சொல்லிட்டு ஒரு அக்காவுக்கு கால் பண்ணுவா. ஏமா ஸ்வர்ணா என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க, எல்லாம் ஓகே தானே? அக்கா சந்தேகப்படும்படியா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஆள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த கர்ணா இன்னும் அவன் சிறைக்குள்ளதான் இருக்கான்ல? அட ஆமாமா நிறைய கொலைகளை பண்ணிருக்கான், சோ கண்டிப்பா அவனுக்கு இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க இந்த அனுப்புள்ள வந்துட்டா. சந்தேகம் வராத மாதிரி நம்மால போன் அப்படியே கீழே வைக்க உண்மையாவே கால் கட்டாச்சா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. ஏ ஸ்வர்ணா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நான் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நான் தான் ஒரு ரூம்ல தண்ணிய ஃபில் பண்ணி வச்சேன், அப்படி இருக்கும்போது எப்படி தண்ணி காலியா இருக்கும்? அது ஒண்ணு இல்லக்கா, ரொம்ப தாகமா இருந்துச்சா அதான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன், சரி நான் தூங்குறேன்னு ஹீரோயின் கிளம்ப அனுவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. நேரா பெட்ரூம்க்கு வந்தவ புருஷங்காரங்கிட்ட புலம்புறா. ஏங்க இந்த ஸ்வர்ணாவை பார்த்தா இதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அப்பப்ப வீட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா புருஷங்காரன் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கவே இல்ல. காலையில விடுகிறது ஹீரோ ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கு வெறும் 1 ரூபாய் வாங்கிட்டு தேவையான மருத்துவ சேவைகளை பண்ணிட்டு இருக்கான். சாப்பாடு கொடுக்கலான்னு ஹீரோயின் வந்திருப்பாங்க. பேச்சு வாக்கல, உங்க அப்பா கிட்ட ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிட்டீங்களா? அட ஏமா நீ வேற, நான் போனா அந்த மனுஷன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே நம்மால. அதனால என்ன, அவரு பேசலனா நீங்க பேசுங்க. அட ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேங்கிறான். சரி அம்மா அப்புறம் ஃபேமிலி கூட நீ கனெக்ட் ஆயிட்டியான்னு கேட்டா, கவலைப்படாதீங்க நாளையில இருந்து மொத்த ஃபேமிலியும் என் கைக்குள்ளதான் இருக்கும்னு டைலாக் பேசுவா. அதுக்கேத்த மாதிரி விடிஞ்சதும் போதும் விதவிதமா ரகரகமா சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. அடேங்கப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு, யாரு இவ்வளோத்தையும் சமைச்சது? ஏமா அனு நீயா பண்ண? ஐயோ இல்ல அத்த, நான் இப்பதான் கீழே வரேன். அப்ப வேக்க விறுவிறுக்க உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வர, அத்த இது எல்லாத்தையும் நான் தான் சமைச்சேன். அப்படியே தங்கம் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? 3 மணிக்கு. அடடா மூத்த மருமகன்னா மூத்த மருமக தாயா. ஆனா உண்மையாவே நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் சமைச்சாங்களான்னு கேட்டா கிடையாது, நம்ம தீபா இருக்கா இல்லையா அவ தாங்க. ஹோட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரி எல்லா விதமான சாப்பாடுகளையும் சமைச்சு பார்சல் போட்டு இங்க கொடுத்து விட்டுருக்கா. பாவம் இந்த தில்லுமுள்ளு எதுவுமே ஃபேமிலிக்கு தெரியாத. வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜையை போட்டு படக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேற. திருட்டுத்தனமா தீபா கிட்ட இருந்து வெளியில பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நம்ம ராணி கிட்ட இருந்து நான் தான் கறந்தேன்னு அணுவ
கோவப்படுத்துவா. அடியே ராணி, உனக்கு புல்லு வைக்கோல்லாம் போடுறதுக்கு நீ இப்ப ஸ்வர்ணா பக்கமா சாஞ்சிட்டியான்னு அணுவுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. இது மட்டுமா, இந்த புள்ள வீட்டுக்குள்ள கோலம் போட்டா வெளிப்பக்கத்துல நம்மால துளசி செடிக்கிட்ட நைட்டு ஃபுல்லா தீபாவை வேலை வாங்கி அழகா ஒரு கோலத்தை போட்டு வச்சிருக்கா. மொத்த பேரோட பாராட்டுகளும் ஹீரோயின் பக்கமா திரும்புது. மறுபக்கத்துல ஹீரோவும், அம்மா இந்த பிபி டேப்லெட்டை அப்பாவை போட சொல்லுங்க, அவர் யூஸ் பண்றதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா படக்கணு நைனாவும் மாத்திரை எடுத்து போட்டுப்பாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க க்ளோஸ் ஆகுற மாதிரியும் தெரியுது. கட் பண்ணா சீன் அப்படியே சிறைக்குள்ள இருக்க கருணா கிட்ட போகுது. போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த முருகேஷ் கிட்ட கால் பேசுவான். என்னடா நிஜமாவே அது ஜான்சி தானா? அண்ணன் அவன் என்கிட்ட மிரட்டுற மாதிரியும் பேசினா மிரட்டாத மாதிரியும் பேசினா. ஆனா கடைசி வரைக்கும் தான் தான் ஜான்சிங்கிறத ஒத்துக்கவே இல்ல. அட என்னடா முட்டா பேசு, உன்னை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை உருப்படியா பண்ண முடியல. இந்த பாரு, கூட 2 பேரை உதவிக்கு கூட்டிட்டு போ, மார்க்கெட்ல ஜாமான வாங்கிட்டு அந்த ஹீரோயினோட சோலியை முடிச்சிரு. ஒருவேளை உன் கையில குத்துப்பட்டு இறந்து போனானா கண்டிப்பாக ஜான்சி கிடையாது. ஒருவேளை ஜான்சியா இருந்தா வேற என்ன, நீ அல்பாயுசுல மேல போயிடுவ. சரி பண்ணி தொலைறேன்னு முருகேசும் காலை கட் பண்ணிட்டான். ஒரு பக்கம் வீட்டுல பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சு. சோ கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணுமேன்னு வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு போகணும்னு பாட்டி கேட்பாங்க. அதுக்கு என்ன, நான் கூட்டிட்டு போறேன்னு மாப்பிள்ள பைய சொல்லுவான். கூட ஹீரோயின் அப்புறம் இந்த கல்யாணமான லேடிஸ் மட்டும் வருவாங்க. அப்ப இவங்க கோயிலுக்குள்ள போற விஷயத்த இந்த மதுஷனோட அல்லக்கைங்க இருக்காங்க இல்லையா, அந்த பயலுங்க பாத்துட்டாங்க. எடடே, இவன் அந்த ராமையாவோட மாப்பிள்ள தானே, அந்த ஆளு நம்ம தலைவரை பார்த்து இன்னொன்னு பேசலாம், இன்னைக்கு இவங்கள வச்சு செய்யலான்னு மாப்பிள்ள பையனை வெளுத்துவாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் பாத்துட்டா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண அந்த முருகேஷ் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டான் போலன்னு ஃபேமிலிக்கு சந்தேகம் வராத மாதிரி நான் சோடா வாங்கிட்டு வரேன்னு வெளியில வந்தவ கடைக்காரன் இல்லாத நேரம் பார்த்த ஒட்டுமொத்த சோடாக்களையும் அலேக்கா வண்டியோட சேர்த்து இன்னொரு வண்டி மேல இடிச்சிட்டா. அவ்வளவுதாங்க, படார் படார்னு ஏதோ துப்பாக்கி மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது. சவுண்ட கேட்டு அங்க கோயிலுக்கு வந்த ஒட்டுமொத்த மக்களும் திருச்சு ஓடுவாங்க. இத தனக்கு சாதகமாக்கிட்டு, யோ மாப்பிள வண்டி சாவியை என்கிட்ட கொடு, நான் ஓட்டுறேன்னு ஹீரோயின் கார்ல கிளம்ப இந்த விஷயத்த ரவுடி பையலுங்க பாத்துட்டாங்க. பின்னாடியே விடாம பைக்ல துரத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. பயந்து போன பாட்டியும் மாமியாரும், ஏமா யார விடுங்க, இதுக்காக உங்களை துரத்துறாங்க. ஐயோ பாட்டி, இவனுங்க மதுஷனோட அல்ல கைகளா தான் இருக்கணும், ராமையா மேல இருக்க கோவத்தால நம்மள துரத்திட்டு இருக்காங்க. அப்ப வேகமா போன ஹீரோயினும் படார்னு ஒரு பிரேக் அடிக்க பின்னாடி வந்தவன் வண்டியில இடிச்சு முன்னாடி வந்து விழுந்துட்டான். பயபுள்ள சும்மா இல்லாம கையில கன்ன வேற எடுக்கிறான். நல்ல வேலை, வண்டிய அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்ப கன்னும் கீழே விழுந்துருச்சு, அந்த பயலும் கீழே விழுந்துட்டான். தன்னோட பங்குக்கு கல்யாண பொண்ணு துணியில தேங்காவை சுத்தி வந்த ஒருத்தனுக்கு மூஞ்சு மேலேயே ஒரு அடி தோப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. வெட்டு கத்திய வச்சு வித்த காட்ட இந்தா வச்சுக்கோன்னு கதவை திறந்து ஹீரோயின் அவனையும் தள்ளி விட்டா. லாஸ்டா எஞ்சி இருக்கக்கூடியது 2 பேர் மட்டும்தான். நேருக்கு நேரா வருவாங்க. சரியான நேரம் பார்த்து ஹீரோயின் சிக்னல் விட முன்பக்க கதவு 2ஐயும் திறந்துடுவாங்க. அப்புறம் என்ன, வந்த பயலுங்க அதுல இடிச்சு நம்ம ஆளுங்க ரொம்ப ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடுவாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே நைனா கிட்ட செம ரைடு. ஏடா யார கேட்டு நீங்க அவ்வளவு தூரம் கோயிலுக்கு போனீங்க, வண்டியில அதுவும் கல்யாண மாப்பிளையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு? அம்மா அவங்களுக்கு தான் அறிவு இல்ல, மூத்தவங்க தானே, உங்களுக்கு அறிவு இல்லையா என்ன? உடனே ஹீரோயினும், மாமா அவங்க மேல தப்பு இல்ல, பாட்டி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு நினைச்சாங்க, ஆனா மாப்பிள்ள பையன் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. புது மாப்பிளைய திட்ட முடியாம ராமையா அமைதியா கிளம்ப, பாத்தீங்களா கடைசியில என்ன கோத்து விட்டீங்க? அட விடுங்க தம்பி, நீங்க புது மாப்பிளையாச்சே, மாமா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாரு, அதனாலதான் உங்க பேரை பயன்படுத்திக்கிட்டேன். ஆக்சுவலி இங்க நடந்த எந்த சம்பவங்களை பத்தியுமே இந்த அணுவுக்கு தெரியாது. சோ மாமியாரையும் மத்தவங்களையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக விதவிதமா இவ தனியாளா சமைச்சு வச்சிருக்கா. ஆனா நடக்கிறது அப்படியே ஆப்போசிட். வந்தவங்க ஹீரோனை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுவாங்க. அத்த எங்க போறீங்க, சாப்பிட வாங்க. இல்லம்மா ஒரு முக்கியமான வேலை, ஸ்வர்ணாவை என்னோட பெட்ரூம்க்கு வர சொல்ல. என்னன்னு பாக்கும்போது உள்ள வந்த அம்மாவும், ஏங்க நம்ம மூத்த மருமகளுக்காக நெக்லஸ் கொடுக்க வச்சிருந்தமே, அத ஸ்வர்ணாவுக்கு கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால என்ன, விருப்பம் எதுவா இருந்தாலும் உன்னோடது. அதுக்கப்புறம் நகை எடுத்து ஹீரோயினோட கையில ஒப்படைக்க இவளுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே பக்கத்துல பார்த்தா நம்ம அணுவுக்கு வயிற்றுச்சல் அதிகமாகுது. அடுத்து தீபாவும் ஹீரோயினும் வெளியில வரும்போது, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம போட்டு வச்ச பிளான் படி வீட்டுல எல்லாருமே என்ன நம்புறாங்க, ஆனா அதுதான் இங்க பிரச்சனையும் கூட. ஒருவேளை நான் அவங்களை ஏமாத்துறோன்னு எனக்குள்ளேயே ஒரு கில்ட் ஆகுது. அப்படின்னா உண்மையை சொல்ல போறியா? சேச்சா அதுக்கு எனக்கு தைரியம் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரமே நான் எல்லாத்தையும் கத்துப்பேன். தோடா உனக்கு என்ன சமையல் கத்துக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? மேத்தி மட்டன் மசாலா வைக்கணும்னா அதெல்லாம் சும்மா கிடையாது, ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கணும். அப்பளம் படிக்கணும்னா கூட அதுல ஒரு நுணுக்கம் தேவை. அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன், ஆள விடுன்னு நம்ம ஆளு சரண்டர் ஆயிட்டா. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வழக்கம் போல தீபா சாப்பாடு கொடுத்துட்டு பின்வாசல் வழியா திரும்ப வெளியில போகும்போது எதர்ச்சியா ஹீரோயினுக்கு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வண்டி வந்து நிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. என்ன இது, தீபா தான் குமார் கூட போயிட்டாலே, அப்புறம் இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு கையில ஒரு
பெரிய ஆப்பவன் எடுத்துக்கிட்டு நேரா இவ காட்டுக்குள்ள வருவா. என்னடான்னு பார்த்தா இந்த முருகேஷ் கர்ணாவோட பேச்ச கேட்டு 2 அல்ல கைகளை கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் நம்ம ஹீரோயினோட சோலையை முடிக்க ஒளிஞ்சிருந்தவன் படார்னு வெளியில வந்து, இங்க பாரு, உன்னோட பேரு ஜான்சி தானே, உண்மையை சொன்னா உன்னை விட்டுருவேன், இல்லன் பை இங்கேயே உன் சோலையை முடிச்சிருவேன். அடங்கப்பா மௌன, என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், நீ யாரு என்ன இளவட எனக்கு தெரியாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பன்னு சொல்லும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் கத்திய வச்சு குத்த பாக்க ஆப்பைய வச்சு அவங்களுக்கு ஆப்படிக்க ஆரம்பிக்கிறா. முருகேசு தான் பங்குக்கு பட்டா கத்திய வீசுவான். ஆனா நம்ம ஆளு ரொம்ப அசால்ட்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. வெப்பனை கீழே தள்ளி விட்டுட்டு குத்த வந்த கையையும் எட்டி வதைக்க வந்த காலையும் படாரு படார்னு ஆப்பையிலேயே அடிக்கிறா. கடைசியில மண்டமேலேயே ஒரு அடியை போட்டு உயிர் பிச்சையை கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறா. இல்லே பங்காளி, நல்லா தெரிஞ்சு போச்சுடா, வந்தது ஜான்சி தான், நாம சாகாத வரைக்கும் சந்தோஷம் சொல்லும் போது முருகேசுக்கு அதை ஏத்துக்க முடியல. அவளோட உயிர் பிச்சையில நான் வாழணுமா, கண்டிப்பா அந்த புள்ளையோட உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்னு பின்பக்க வாசல் வழியா திபு திபுன்னு அருவாளை தூக்கிட்டு ஓடும் போது ஹீரோயின் இதை பார்த்து சண்டை போட ரெடியா தான் நிப்பாங்க. ஆனா இந்த முருகேசு பைய தெரியாதனமா அங்க இருந்த கட்டையில கால் தடுக்கி கையில வச்சிருந்த வெப்பனால இவன் கழுத்தை அறுபட்டு அங்கேயே இறந்து போயிடுவான். அட சண்டால பாவி, இங்க வந்தாட சாவன்னு தர தரன்னு அந்த பயல அப்படியே இழுத்துட்டு போகும்போது எதர்ச்சியா அப்பதான் ஏதோ ஒரு சாப்பாட்டை கொடுக்க மறந்துருப்பாங்க போல. சோ தீபா திரும்ப வரும்போது ஹீரோயின் அந்த இறந்து போன உடம்ப தூக்கிட்டு போற விஷயத்த பாத்துட்டா. அவ்வளவுதாங்க, அதே இடத்துல மயங்கியும் போயிடுவா. பணத்தையும் தீபாவையும் தனியா ஒரு அறைக்கு தூக்கிட்டு வந்த தண்ணிய தெளிச்சு எழுப்பி விட்டா. அவ மறுபடியும் பணத்தை பார்த்து பயப்படுறா. அடி கொலைகார பாவி, ஏ தீபா, என்ன பேசிட்டு இருக்க நீ, நான் கொலை பண்ணல, அவ யாருன்னு தெரியலையா, மார்க்கெட்ல நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே அதே ஆள் தான் என்ன கொல்றதுக்காக இங்கேயும் வந்தான். அப்ப கால் தடு மாதிரி கையில இருந்த கத்தியால அவனோட கழுத்தை அறுபட்டு இறந்து போயிட்டான். ஏண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்புனாலும் நம்பலனாலும் இதான் உண்மை. போலீஸ்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா இங்க நடக்க போற கல்யாணம் நின்னு போயிடும். உனக்கு தெரியும்ல, 3 வருஷத்துக்கு அப்புறம் என் புருஷன் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு, மறுபடியும் அவராலேயோ என்னாலேயோ ஒரு புது பிரச்சனை வரவே கூடாது. அது மட்டுமா, சின்ன வயசுல அனாத ஆசிரமத்துல எம்மா தாயே போதுண்டி, மறுபடியும் கதை ஆரம்பிக்காத, உனக்கு இப்ப என்ன பண்ணணும், அப்படி வா வலிக்கு என்ன. இறந்து போன உடம்ப ஒரு சாக்கல போட்டு கட்டுவாங்க, சத்தம் போடாம கார்ல பாடிய வச்சுட்டு ஊருக்கு வெளியில இருக்க ஒரு புதருக்குள்ள வீசுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி திரும்ப நம்மால வீட்டுக்கு வந்துட்டாலும் கூட காலையில விடிஞ்சதுமே அனு இப்ப சமையல் ஆப்ப எப்படி வளைஞ்சு போச்சுன்னு மாப்பிள்ள கிட்ட கேள்வி கேப்பா. அட ஆமாங்க, ஒரு பக்கம் மட்டும் வளைஞ்சிருக்கு, ஒருவேளை யாராவது இதை வச்சு ஒருத்த மண்டைய உடைச்சிருப்பாங்களோ. அப்ப எதிர்ச்சியா இந்த விஷயத்த கேட்ட ஹீரோயினும், ஆத்தாடி ஆத்தா, இந்த பயலுக்கு என்ன கண்ணால பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கடிக்கிறானுங்க, ஒருவேளை மாட்டிப்போமோன்னு நினைக்கும் போது அதே இடத்துக்கு இப்ப தீபா வந்துட்டா. ஒழுங்கா என் கூட வான்னு நம்ம ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்தவ, இந்த பாரு ஸ்வர்ணா, நேத்து ஒரு கொலை நடந்திருக்கு, ஆனா அதை பத்தி உனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்த நீ எதையோ ஒன்ன மறைக்கிற, நிஜமாவே நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்சா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. ஒரு தயக்கத்தோடயே சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க நானும் ஆர்ஃபனேஜ்ல இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு, ஆனா எப்ப உன்ன ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணிட்டு போனாங்களோ அங்கதான் பிரச்சனைங்க ஆரம்பிச்சது. உனக்கு இந்த வாடனை தெரியும்ல, வயசை பத்தி கூட யோசிக்காம எல்லாரையும் தப்பான எண்ணத்தோடைய பாப்பான். நீ போனதுக்கு அப்புறம் அவனோட பார்வை ஏன் பக்கமா திரும்பிச்சு. என்னால கண்டிப்பா அப்பேற்பட்ட நரகத்துல வாழ முடியாது. சோ அந்த ஆர்ஃபனேஜை விட்டு நான் தப்பிச்சு வெளியில வந்தேன். கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளையும் கிடைக்கிற இடத்துலயும் தங்கினேன். சில வருஷங்களுக்கு அப்புறமா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் நிம்மதி இல்ல. எப்ப பாரு தூங்க போற டைம் எல்லாம் அங்க இருந்த வார்டன் என் அறையோட ஜன்னல் கதவையும் என் ரூமோட கதவையும் திறக்க ட்ரை பண்ணுவான். ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு சில பேரு கையில வெப்பன்ஸோட நான் இருந்த அதே ஹோட்டலுக்கு வந்தாங்க. 4 நாளைக்கு இங்கதான் தங்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் பேரு கர்ணா. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்ல. ஆனா ஒண்ணு, அவங்களுக்குள்ள பயம் இல்லங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அப்புறம் அடிக்கடி அந்த கருணாவோட பார்வையும் என் பக்கமா திரும்பிச்சு. ஒரு நாள் எதிர்ச்சியா உனக்குள்ள இருக்க பயத்தை விட்டாம்படுந்தா உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு கருணா சொன்ன வார்த்தை எனக்காகவே சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ என்னோட பயத்தை விட்டு தள்ளிட்டு நைட்டு கத்தியோட என் அறை கதவை திறந்து விட்டுட்டு நான் பெட்ல படுத்துட்டு இருந்தேன். வழக்கம் போல அந்த வார்டன் வந்தான். ஆனா அன்னைக்கு நான் பயப்படல. துளி கூட யோசிக்காம அவனோட கழுத்தை அறுத்து நான் அங்கேயே கொன்னுட்டேன். இந்த விஷயத்த அங்க வந்த கருணாவும் பார்த்தான். எப்ப பாரு என்ன பத்தின குறைகளை மட்டுமே சொன்ன மக்களுக்கு மத்தியில நீ ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கன்னு என்ன பாராட்டினா. உனக்கு விருப்பப்பட்டா என் கூடயே வந்துடுறியான்னு கேட்கும்போது என்னோட சந்தோஷம் நிம்மதிக்காக நானும் அவங்கள உறுதியான கர்ணா ஆரம்பத்துல ரொம்ப நல்லவனா இருந்தான். பணக்காரங்க ஏழன்னு யார தப்பு பண்றாங்களோ அவங்கள கடத்தி மிரட்டுறது, தேவைப்பட்டா கொலை பண்ணக்கூடிய வேலையை கூட பார்த்தான். அங்கதான் என்னோட தற்காப்பு கலைகளையும் துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணா நல்லவன் இல்லைங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பை தன்னோட சுய லாபத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவ விற்க ஆரம்பிச்சான். அதாவது கூலிக்காக கொலை பண்ணக்கூடிய வேலை. சொல்ல போனா ஜான்சிங்கிற இன்னொரு பேரை கொடுத்தது கூட அதே கர்ணா தான். ஒரு நாள் அவன் பண்ண குற்றங்களுக்காக போலீஸ் எங்களை துரத்தி வந்தாங்க. பதிலுக்கு நாங்களும் சுட்டுட்டு தப்பிச்சு ஓடும் போது எங்க கூட்டாளிகள்ல ஒருத்தரான சிவா, ஆக்சுவலா அவன் கர்ணாவுக்கு கூட பிறக்காத தம்பி மாதிரி, குண்டடிப்பட்டு கீழே விழுந்தவன நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். ஆனா வண்டியில தப்பிக்கும் போது வேணும்னே கர்ணா துப்பாக்கியால சிவாவையே சுட்டு கொன்னுட்டான். ஏன்னா போலீஸ் கிட்ட எங்களை பத்தின உண்மைகளை சொல்ல கூடாதுங்கிறதுக்காக. அது மட்டும் கிடையாது, சிவா கூட நீ தானே ஓடி வந்த, அவன் இறந்து போனதுக்கு நீதான் காரணம்னு
மொத்த பணிகளையும் கருணா என் மேல போட ஆரம்பிச்சான். அந்த குற்ற உணர்ச்சியாலேயே ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் எதை சுதந்திரம் நினைச்சனோ அது எனக்கு ஒரு கூண்டா மாறுச்சு. சோ இதுக்கப்புறம் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்க கூடாது, தப்பிக்கலாம் நினைக்கும் போது கருணாவோட பார்வை என்னை விட்டு விலகவே இல்ல. தனியா என்ன எங்கேயும் நகர கூட விட மாட்டான். கண்ணுக்கு முன்னாடியே பல கொலைகளை பண்ணா. இப்படியே போனா நம்ம வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்துருங்கிற காரணத்தால வேணும்னே போலீஸ் கிட்ட கருணா எங்க வரப்போறாங்கிற விஷயத்த மாட்டி விட்டேன். கெஸ் பண்ண மாதிரி அவங்களும் அவனை கைது பண்ணாங்க. அவனோட பார்வையில அவன் எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு தான் நினைச்சான். ஆனா அவனை மாட்ட வச்ச ஆளே நான் தான். தலைவன் இல்லாம போனதால அமைப்பை விட்டு நான் ஈஸியா வெளியில வந்துட்டேன். அப்பதான் ஹீரோவை சந்திச்சு அவனை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். தீபாவுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு ஒரு நிமிஷம் அழுக வந்துருத. மன்னிச்சிடுறி, நான் உன் கூட இருந்திருந்தா நீ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க மாட்டேன். அட அதை விட்டு தள்ள. மார்க்கெட்ல நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆள் இருக்கானே, ஒருவேளை அவன் கருணாவோட ஆளுன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சதால அவன் இங்க வரதுக்காக என்ன வேணா பண்ணுவான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க கருணாவுக்கு இவனோட அல்லக்கை கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி முருகேசன் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவான். ஓ அப்படின்னா பரவாயில்ல, ஒரு வழியா நம்ம ஜான்சிய கண்டுபிடிச்சாச்சு. நான் உடனே வெளியில வரேன்னு இடுப்புல மறைச்சு வச்சிருந்த ஒரு பட்டாக்கத்தி எடுத்துக்கிட்டு தான் கூட ஜெயில நல்லா பழகிட்டு இருந்த ஒரு ஆளோட கழுத்தையே அறுத்து அவன் சோழிய முடிச்சுட்டான். கூடவே மத்தவங்களை ஏமாத்தி ஐயோ நம்மால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு ஒரு புருடா கதையை விடும்போது சவுண்ட கேட்டு மொத்த பேரும் அந்த கிச்சனுக்குள்ள போவாங்க. இத தனக்கு சாதகமாக்கிட்டு அந்த செல்லோட கதவை லாக் பண்ணிட்டு சிலிண்டரை வேற வெடிக்க வச்சு கிச்சன்ல இருந்த மொத்த பேரோட சோழியவும் முடிச்சு விட்டான். சிறைச்சாலையில மிகப்பெரிய தீ விபத்து, அதுல 19 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கடைசி குற்றவாளியான கருணாங்கிற ஆள் மட்டும் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டான்னு தனக்கு தெரிஞ்ச அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி கருணா ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு பக்கம் ஹீரோயினும் தீபாவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வருவா. ஆமா, யாருமா இந்த புள்ள? ஆன்டி, இவ என்னோட ஃப்ரெண்டு. அவங்க புருஷனுக்கும் இவளுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ எங்களுக்கு குடும்பம்னா உன்னோட ஃப்ரெண்டு, அவளும் எங்களுக்கு குடும்பம் தானே. இந்த பாருமா, கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நீ போகணும்னு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் இருக்கா இல்லையா, ஆக்சுவலி அவன் ஒரு போலீஸ்காரன். முன்னாடி சீன்ல அவனை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா பாத்திருப்போம். அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நலங்கு வைக்கிற வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. எதர்ஜியா பத்திரிக்கை வைக்கலாமேன்னு அத்தை கூட வெளியில போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு கேக்குது. ஆக்சுவலி இவ கருணா கூட இருந்த டைம்ல அவங்க எக்ஸாக்டா இதே பாட்டை தான் பாடுவாங்களாம். அப்படின்னா கருணா இங்க வந்துட்டாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாட்டை போட்டுட்டு போன அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது புதர்களுக்குள்ள பதுங்கி இருந்த ஒரு சில பேரு படார்னு ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலைவி சும்மா கிடையாது, அவங்களையே அடிச்சு போட்டு வந்தவன் துப்பாக்கியவை பிடுங்கி அவனை லாக் பண்ணிட்டா. கருணா என்ன பாக்கணும்னு சொன்னானா, அதை என்கிட்ட நேரடியா சொன்னா நானே வரப்போறேன். இந்த சில்லற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப அவன் எங்கடா இருக்கான்? பக்கத்துல பிரிட்ஜ்ல இருக்காரு. அப்புறம் இங்க இருந்து நேரா கருணா கிட்ட வரும்போது, ஆஹா ஜான்சி, பரவாயில்லையே, ஆள் நல்லா வளர்ந்துட்ட, கலர் ஆயிட்ட. பாரா, உனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியுமா? வாடி தங்கம், மாமாவை கட்டிப்பிடி. அவ 10 அடி தள்ளி நிக்கிறா. கருணா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக என்ன தேடி வந்த? ஜான்சி, நீயா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, நான் ஜெயிலுக்குள்ள போகும்போது நான் உள்ள மாட்டிக்கிட்டேங்கிற கவலையை விட உங்க யாரையும் காட்டி கொடுக்கலையேன்னு எனக்கு ஒரு மன நிம்மதி. திரும்ப உன்னை பாத்திர மாட்டானான்னு ஏங்கட. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும். ஆனா கூட இருந்த எவனோ ஒருத்தன் தான் என்ன அந்த போலீஸ் கிட்டயே மாட்ட வச்சிருக்கான். சோ இதுலயே தெரியுது நம்ம ஹீரோயின் கோத்து விட்ட விஷயம் இப்போ வரைக்கும் இந்த பயலுக்கு தெரியாது. அப்புறம் இன்னொன்னு, என் ஆளுங்கள்ல ஒருத்தன் உன்னை பார்த்ததா சொன்னான். ஆனா உண்மையாவே நீதான் ஜான்சியான்னு தெரியணும் இல்லையா? அதனாலதான் உன் கதையை முடிக்க சொன்னேன். பயப்படாத, உண்மையான ஜான்சியா இருந்தா நீ தப்பிச்சிடுவாங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த தைரியத்துல தான் நான் இதை பண்ண சொன்னேன். இப்ப கூட பாரு, நீ இருக்க இடம் தெரிஞ்சதுமே உன்னை கல்யாணம் படிக்கிறதுக்காக ஓடோடி வந்தேன். நம்மால ரொம்ப சிம்பிளா, கர்ணா இதெல்லாம் தப்பு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மா சொல்லாதப்பா, கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? அட ஆமா, பாரு கழுத்துல தாலி எல்லாம் மாட்டிருக்கேன். இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. வந்த கோவத்துக்கு அங்க இருக்க கம்பி எல்லாம் மாங்குன்னு குத்திட்டு இருக்கான். கர்ணா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிடு. ஐயோ, என்னமா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, இதுக்கெல்லாம் போய் கையெடுத்து கும்பிடலாமா? உனக்கு என்ன, நான் உன்னை தொல்லப்படக்கூடாதா? சரி போ, நான் உன்னை எதுவும் பட மாட்டேன். நிஜமாதான் சொல்றியா? அட உன் மேல சத்தியமாமா? சரின்னு ஹீரோயினும் தயக்கத்தோட கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் ஒன்னதான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ நேசிக்கக்கூடிய உன் ஃபேமிலி, புருஷன், யார வேணா என்ன வேணா பண்ண முடியும். அந்த டைம்ல உன்னால ஸ்வர்ணாவா அவங்கள காப்பாத்த முடியுமா, இல்ல ஜான்சிங்கிற அடையாளத்துல காப்பாத்த முடியுமா? இன்னமும் உனக்கு டைம் இருக்கு. நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில சொல்ல. உள்ளுக்குள்ள பயத்தோட ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல இவ உண்மையை மறைச்சா வேலைக்கு ஆகாது. சோ யாருக்கிட்டயாச்சும் சொல்லலான்னு முதல்ல புருஷனை பார்த்து, இத பாருங்க, நாம திரும்ப கிளம்பி ஆகணும். அடி பாவி, கல்யாணத்தை முடிச்சிட்டு போலான்னு நீதான் சொன்ன, இப்ப என்ன
கூப்பிட்டு இருக்க? எனக்கும் புரியுதுங்க. ஆனா இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாது. சரியான நேரம் வரும்போது என்ன பத்தின உண்மைகளை நான் சொல்றேன். எல்லாம் ஓகே தான். ஆனா வந்தாச்சு, கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு ஹீரோவும் தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. கர்ணா தான் கூட்டாளிகளோட, ஏண்டா ஜான்சி நீங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா என்ன? வந்தவ குடும்பம் குடும்பம்னு அத பத்தியே பேசிட்டு இருக்கா. அப்படி அந்த குடும்பத்துல என்ன இருக்கு? இந்த பாரு, நாளைக்குள்ள அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க, எங்கெங்க போறாங்கன்னு எல்லா லிஸ்டும் எனக்கு வேணும். இங்க கட் பண்ணா காலையில விடியுது. தம்பிக்காரன் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். அப்ப கான்ஸ்டபிளும், சார் சந்தேகப்படும்படியா ஒரு வித்தியாசமான பாட்டு சவுண்ட் 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்குள்ள கேட்டிருக்கு. நேரத்துக்குன்னு உள்ள வந்த சீனியர் ஆபீசரும், ஆமா நானும் அந்த பாட்டை பத்தி கேள்விப்பட்டேன். சரியா 8 வருஷத்துக்கு முன்னாடி அனந்தபூர்ல இருந்தப்ப எக்ஸாக்டா இதே பாட்டை தான் பிளே பண்ணாங்க. ஆனா அடுத்த ஒரு வாரத்திலேயே அங்க இருந்த லோக்கல் எம்எல்ஏவை துப்பாக்கியால சுட்டு ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை பிளே பண்றது அந்த கூலிப்படைக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி. சார் அப்படின்னா அந்த கூலிப்படை டீம் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து உடனே வேணும். கட் பண்ண அடுத்து ராமையாவை காட்டுவாங்க. இன்னும் 2 நாள்ல சிஎம் வர போறாரு. அதனால கேண்டிடேட்டான கேசவனை பார்த்து பேசலான்னு வரும்போது, தலைவரே என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை, கண்டிப்பா என்னால எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படி இப்படின்னு நடுங்குனபடி பேசிட்டு இருக்காரு. ஓ அப்படியா விஷயம், சரி போங்க, நான் வேற ஆளை பார்த்து பேசிக்கிறேன். கூட இருக்க அல்லக்கே கிட்ட, பாத்தியாடா அந்த மதுஷன் கேசவனையே கூப்பிட்டு மிரட்டி வச்சிருக்கான். அந்த ஆளு உயிருக்கு நடுங்கிட்டு இருக்கான். இது வேலைக்கு ஆகாது. அந்த ஆள் மேல ஒரு ஊழல் கேஸ் இருக்குல்ல, அதை தோண்டிடு சிஎம் கிட்ட ஒப்பட சொன்னா மதுஷனை அவரு பாத்துப்பாரு. மறுபக்கத்துல வில்ல இப்ப நேரா அந்த மதுஷனோட மில்லுக்கு வந்திருக்கான். ஏற்கனவே அந்த ஆளு ராமையா தன்னை பத்தி சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போற விஷயம் தெரிஞ்சு பயந்து கத்திட்டு இருக்கான். உள்ள வந்த வில்ல பெருசா எதுவுமே பேசல, ஜம்முன்னு சேர்ல உட்கார்றான். ஏலே யாரா நீ பாட்டுக்கு வந்து உட்கார்ற? சார் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, உங்களோட எதிரி இனிமே எனக்கும் எதிரி. உங்க ஆளுங்கள் எல்லாம் பார்த்தாவே சும்மா அப்ப சப்பையா இருக்காங்க. வேலையை என்கிட்ட கொடுங்க, பக்காவா செஞ்சு முடிக்கிறேன். யாரா அவன்? புதுசா இருக்கான், ஆளு பார்க்க சந்தேகமா இருக்குன்னு யோசிப்பீங்களே. 6 வருஷத்துக்கு முன்னாடி பாலத்தை வெடிக்க வச்சது, எம்எல்ஏவை சாகடிச்சதுன்னு பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்குமே. அது எல்லாத்தையும் பண்ணதே நான் தான். ஆத்தாடி ஆத்தான்னு மதுஷன் வாய புலக அன்னைக்கு நைட் ஆகுது. ராமையா இந்த மதுஷன் சம்பந்தமான ஊழல் பேப்பர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா கணக்கு எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப உள்ள வந்த ஹீரோயினும், அங்கிள் எனக்கு கணக்கு வழக்கு நல்லா தெரியும், நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? சிரிச்சுக்கிட்டே அவரும் சரின்னு சொல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கணக்கு வழக்க பாக்குறாங்க. விடிஞ்சதுமே கையில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து சிஎம் பாக்குறதுக்காக மாமனார அனுப்பி வச்சிருவா. எதர்ச்சியா சுவர்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான சின்னம் இருக்கு. பொதுவா இந்த சின்னத்தை வில்லன் தான் பயன்படுத்துவான். யார கொல்ல போறானோ அவங்க வீட்டுல இத மார்க் பண்ணி வச்சிருவானா. இந்த வில்லனோட ஞாபகமே வருது. அவன் எப்ப பாரு குடும்பத்துல முக்கியமான உறுப்பினரை சாகடிச்சா அந்த குடும்பமே குழஞ்சு போயிடுங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். அதாவது இப்ப கிடையாது, நம்ம ஹீரோயின் கர்ணாவோட டீம்ல இருந்த அந்த டைம்ல. சோ ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருக்க யாரையாவது இன்னைக்கு குன்றுவான் போலன்னு பயந்துகிட்டு இப்ப இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர் யாரு? அது ஹீரோயினோட மாமனார் தான். சோ அவருக்கு ஆபத்துன்னு மீன் வாங்குறேன்னு போய் சொல்லிட்டு வெளியில வரும்போது இந்த அணு உள்ள பூந்து, வெயிட் பண்ணு நானும் உன் கூட வரேன், நீ எப்படி மீனை பார்த்து வாங்குறேன்னு நானும் தெரிஞ்சுக்கிடுங்கிறா. சனி போனா தனியா போகாது, வந்து தொலைன்னு இவளையும் ஏத்துக்கிட்டு நேரா அந்த கட்சி மீட்டிங்க்கு வரும்போது, ஏ ஸ்வர்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கெல்லாம் போக கூடாது, இது சிஎம் வரக்கூடிய டைம், வா நம்ம வீட்டுக்கு போகணும். கடுப்பான நம்மாளு, இந்த பாரு எனக்கு கறி குழம்பு மீன் குழம்புன்னு இதுவும் ஓகே தெரியாது, ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போ, இத பத்தி யாருகிட்ட வேணா சொல்லிக்கொண்டு தெனாவட்டா பேசுவா. என்ன ஏதுன்னு புரியாம அணுவும் குழப்பத்தோட அங்கிருந்து கிளம்ப இப்ப ஹீரோயினும் ஒவ்வொரு இடமா அந்த அடியாளங்களை தேடி வரும்போது கெஸ் பண்ண மாதிரி வண்டி நம்பர் பேர்னு எதுவுமே இல்லாம ஒரு பஸ் நிக்குது. சந்தேகத்துல உள்ள வந்தா கெஸ் பண்ண மாதிரி இங்கதான் அந்த வில்லனோட அல்லக்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க வந்திருக்க இடம் ரொம்ப தப்பு, இங்க இருந்து கிளம்புங்க, நான் கர்ணாவை பார்த்து பேசிக்கிறேன். தோடா குல்ஃபி மாதிரி ஆளு கும்முட்டு இருக்க, கம்முன்னு போனீங்கன்னா உனக்கு வாழ்க்கை மிச்சமாகும். ரைட்ரா சொன்னா கேட்க மாட்டீங்களா? சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதான்னு அலேக்கா ஜம்ப் அடிச்சு நின்னுகிட்டு இருந்த ஒருத்தன் தலையில எத்து, டிரைவர் தம்பி இப்ப வண்டி எடுக்கிறியா, உன் சங்க இருக்கவான்னு கேட்கும் போது பயந்துகிட்டு அவனும் மீட்டிங்கை விட்டு பஸ் எடுத்துட்டான். ரவுடி பசங்களுக்கும் ஹீரோனுக்கும் இடையில சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. கத்திய கையில எடுத்தவன் தோள்பட்ட முதுகு இடுப்பு காலுன்னு எல்லா இடத்தையும் குத்தி கிளிக்கிறா. ஒரு கட்டத்துல அங்கிருந்த மொத்த பேரோட சோழியவும் முடிச்சிட்டு கெத்தா தலைவி டிரைவரை மட்டும் உயிரோட விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஒரு பக்கம் ராமையா நடச்ச மாதிரி சிஎம் வந்திருக்காரு. அவர்கிட்ட மதுஷன் சம்பந்தப்பட்ட ஃபைல மொத்தமா கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, அவன் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஆனா நேரம் போக போக இந்த வில்லன் என்னெல்லாம் பண்ண போறானோன்னு ஹீரோயினுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு வில்லன் தான் போட்ட பிளான் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்கும் போது உள்ள வந்த மதுஷனும், இந்த பாரு நான் ஜெயிலுக்கு போறதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துல ஒருத்தன் கூட இருக்க கூடாது, எல்லாரையும் சாகடிச்சிரு. அட அவசரப்படாத, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு வில்லன் சிரிக்கிறான். ஒரு பக்கம் ஸ்டேஷன்ல இருக்க தம்பிக்காரனுக்கு ஒரு சின்ன ஃபேக்ஸ் வந்திருக்கு. அதாவது கமிஷனர் ஆபீஸ்ல வில்லனோட அந்த கூலிப்படை கேங் சம்பந்தமான டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அது சம்பந்தமான போட்டோஸ் தான் வந்திருக்கும். சொல்ல போனா அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நம்ம ஹீரோயினோட போட்டோவும் வந்திருக்கு, அதுவும் ஜான்சிங்கிற பேர்ல. தம்பிக்காரன் இத பார்த்து மிரண்டு போறாங்க. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. இன்னைக்குதான் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது. கண்டிப்பா நடக்கிற பிரச்சனைகளை பத்தி யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னாதான் இது சரியாகும்னு ஆல்ரெடி போலீஸா இருக்கக்கூடிய தம்பிக்காரன்
இவன் தான் இதுக்கு சரியான ஆள்னு நேரா அவனை பார்த்து உண்மையை சொல்லலாம்னு நினைக்கும் போது வெயிட் பண்ணுங்க, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உங்களோட கடந்த கால வாழ்க்கை, அதாவது அந்த கூலிப்படை கேங், அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன்னு சொல்லுவான். எல்லாம் ஓகே தான், ஆனா அதுல சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இவ தன்னோட கதைகளை தம்பிகாரங்கிட்ட சொல்லி முடிக்கிறா. எக்ஸாக்டா அதே டைம்ல இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவ வராங்க. கூடவே ஹீரோனோட கசின், அதாவது அண்ணன்னு சொல்லி அங்க இருக்க ராமையா கிட்டயே இன்ட்ரோ ஆகுறான். உண்மையாவே ஹீரோவுக்கு ஹீரோயினோட பேக்ரவுண்ட் பத்தி எதுவுமே தெரியாது. அதனால உண்மையான அண்ணன் தான் போலன்னு இவனுமே நம்பி போயிடுவான். மொத்த பேருக்கு விருந்து வச்சா பேய் மாதிரி அதை பிணைஞ்சு தின்னுட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்த பாட்டி, ஏப்பா நீ ஸ்வர்ணாவோட அண்ணங்கிறியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டா, தோ அங்க நிக்கிறாளே ஸ்வர்ணா, அவள மாதிரிதான் பொண்ணு வேணுங்கிறான். என்ன அவன் தங்கச்சி மாதிரி பொண்ணு வேணுங்கிறான், சரியான மானங்கட்ட பயலா இருப்பான் போல. கோவத்துல பாட்டி அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா, ஜான்சி இங்க வா வான்னு நம்ம ஹீரோனை பார்த்து கூப்பிடுவான். அட பைத்தியக்கார நாய, நீ திருந்தவே மாட்டியான்னு அவனை அப்படியே தனியா ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, இங்க பாரு பிரச்சனை பண்ணாத, இங்க இருந்து போயிடு, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. அவன் படார்னு இந்த புள்ளையோட கழுத்தை நெரிச்சு, முன்னாடி நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓராதான் ஆடிட்டு இருக்கேன். இந்த பாரு இதெல்லாம் ஒரு குடும்பமா, உன்ன இந்த புடவையில பாக்கும்போது சிரிப்பா இருக்கு. என்னடி கூட்டு சாம்பார் எல்லாம் வச்சிட்டு இருக்க, கண்ண பிடிச்ச கை அப்பளத்தை வச்சிட்டு இருக்க. டைரக்டா விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு நைட்டு உன் சொந்த பந்தம் புருஷன் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நைட்டு என்ன வந்து பாக்குற, ஏன் கூட நீ வர. ஒருவேளை மறுத்தன் வைய, நைட்டு என் ஆளுங்களை உன் வீட்டுக்குள்ள ஏவி விடுவேன். உன் தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் ஏன் உன் புருஷன் உட்பட எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா போட்டு தள்ளுவேன். ஆனதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியில வந்தவன் அங்க இருக்க ஹீரோ கிட்ட, தம்பி என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுங்கிறான். ஹீரோயின் வரதுக்குள்ளேயே ஹீரோவும் வில்லனும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இவளுக்கு பயம், ஏன்னா போன ஹீரோ திரும்ப வருவானா இல்லனா அவனை ஏதாவது பண்ணிடுவானோன்னு. கிட்டத்தட்ட இருட்டியே போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ஆளை காணோம், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நேரா கிளம்பி ஹீரோவோட அந்த கிளினிக் இருக்கு இல்லையா அங்க வந்துருவா. நல்ல வேலைங்க, ஹீரோ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். இவ்வளவு மரண பயத்தோட இருக்கிறதுக்கு ஹீரோ கிட்ட உண்மையை சொல்றதே பரவாயில்லன்னு தான் காத்து வச்சிருந்த எல்லா ரகசியங்களையும் மொத்தமா கொட்டிட்டா. எங்க பாருங்க, எனக்கு பயம், ஒருவேளை உண்மைகளை தெரிஞ்சா நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு, அதுக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சேன். நம்மளால ரொம்ப சிம்பிளா, எனக்கு நீ சொன்ன விஷயத்தை விட மறைச்ச விஷயம் தான் ரொம்ப கோவமா இருக்கு. நீ அடிக்கடி சொல்லுவியே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் கிடையாதுன்னு. இங்க பாரு, உன்னோட கடந்த கால வாழ்க்கை எனக்கு எதுவுமே தேவையில்லை. இப்ப நீ எனக்கு, நான் உனக்கு, அவ்வளவுதான். என் அப்பா ஒரு அரசியல்வாதி, அவர்கிட்ட பேசினா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னா நேரா கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பக்கம் தம்பிக்காரன் ஃபங்க்ஷனுக்கு வந்த இந்த வில்ல இருக்காலையா, அவனை மறைமுகமா போட்டோ எடுத்து அதை ஒரு ஃபேக்ஸா சிஎம்க்கு அனுப்பி இறந்து போனதா சொன்னவன் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், கைது பண்றதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு லெட்டர் அனுப்பிட்டான். விடிஞ்சதுமே வேக வேகமா உள்ள வந்த தம்பிக்காரன், அண்ணியாரே விஷயம் தெரியுமா, உங்களோட தயவால அந்த வில்லனை கைது பண்ணியாச்சு, நாளைக்கு அவனை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போறாங்க. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரொம்ப சிம்பிளா எல்லாம் ஓகே தான். ஆனா நான் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு வேலை இருக்குங்கிறா. இன்னொரு பக்கத்துல இந்த வில்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போது சுத்தி போலீஸ் இருப்பாங்க. அங்க இடுப்புல இருக்கக்கூடிய துப்பாக்கியை கவனிக்கிறான். சந்தேகம் வராத மாதிரி தன் கைகளுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த தமத்துண்டு ஊக்கெடுத்து அலேக்கா கை விலங்குகளை அவுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, கடைசியில துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. சோ வில்ல பையன் தப்பிச்சிட்டாங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. இதுக்கடையில ஹீரோயினும் தன்னை பத்தின எல்லா கதைகளையும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு ஒன் பை ஒன்னா சொல்லி முடிக்கிறா. மாமனார் ரொம்ப சிம்பிளா, இதுக்காகமா இவ்வளவு நாள் இதை பத்தி சொல்லல, இப்ப எதுக்காக சொல்றேன், சின்ன வயசுல இருந்து என்ன அக்கறைப்படவோ என்ன பாத்துக்கவோ யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை குடும்பம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்க, என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்க, உங்களோட குடும்ப சொத்தான நகையை என்கிட்ட கொடுத்தீங்க. எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்காக என் நேர்மையை கொடுக்கறேன். அது மட்டுமா, ஒரு பொண்ணுனா அவளுக்கு சமைக்க தெரியணும், துணி துவைக்க தெரியணும், வீட்டை ஒழுங்கா பாத்துக்க தெரியணும்னு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா என்கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் இப்ப வந்திருக்கு. அதாவது உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி என் குடும்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவளோட வேதனை கதைகளை கேட்டு ஹீரோயின் நல்லவங்கிற விஷயத்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் புரிஞ்சுக்கிறாங்க. கூடவே மன்னிச்சு இவளை தங்களோட மருமகளா மனசார ஏத்துக்கிறாங்க. அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு பெருமூச்சு விடும்போது சடனா அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. என்னன்னு எட்டி பார்க்கும் போது வெளியில தப்பிச்ச வில்லனும் அவனோட அல்லக்கைகளும் வந்துட்டாங்க. வீட்டுல காவலுக்கு இருந்த போலீஸ ரொம்ப அசால்ட்டா கழுத்தறுத்து விட்டாங்க. கூடவே பெட்ரோல் குண்டுகளை வீசுவாங்க. கஷ்டப்பட்டு அதை அணைச்சாலும் கூட வில்லன் சும்மா கிடையாது, 20-30 ரவுடிகளை ஏவி விடுவான். வில்லனை பத்தி ஹீரோனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ இங்க இருக்க எல்லா கதவுகளையும் லாக் பண்ணிட்டு ஒரே ஒரு கதவை மட்டும் திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு மீதி ஆளுங்களை அறைக்குள்ள போய் சேஃபா ஒளிஞ்சுக்க சொல்லுவா. பாதுகாப்புக்காக கிடைக்கிற எல்லா ஆயுதங்களையும் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிளான் போட்ட மாதிரி அடியாளுங்க திறக்கப்பட்ட ஒரு கதவு வழியா உள்ள வரும்போது துப்பாக்கி வச்சிருந்த மாமனாரும் கரெக்டா ஒரு பயல சுட்டு போட்டு தள்ளிட்டாரு. ரெண்டாவது ஆளையும் சுடலான்னு பாக்கும்போது அவன் பட்டா கத்திய தோள்பட்டையில இறக்கிட்டான். ஹீரோ அந்த பயல அடிச்சு போட்டு நயனாவை காப்பாத்திட்டான். ஆனா ஹீரோனுக்கு தன்னால தான் குடும்பம் கஷ்டப்படுற விஷயத்தை ஏத்துக்க முடியல. சோ பிரச்சனையை நம்மளே சமாளிக்கலான்னு அக்கா இப்ப அடிதடி மோடுக்கு வந்துட்டாங்க. டேபிள்ல இருந்த 2 கட்டையை கையில எடுத்து வச்சவ திருட்டுத்தனமா உள்ள வந்த பயல்களை லெப்ட் ரைட்னு வெளுத்து வாங்குவா. உண்மையை சொல்ல போனா சமந்தா
சமந்தாவை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு படத்துல பாக்குறது எனக்கு புதுசுப்பா. 100%க்கு ஃபைட்டிங் சீக்வன்ஸையும் செம்மையா பண்ணிருப்பாங்க. தீபா தான் பங்குக்கு ஒரு காட்டெருமை கூட சண்டை போட அவ இவளை புடிச்சு வெளுத்து வாங்குவான். கரெக்டா உள்ள வந்த ஹீரோயினும் முட்டிய வச்சு ஒரு முட்டுவா பாருங்க, ஆளு ஏர்ல பறந்து போறான். இதுக்கிடையில கையில கன்னோட கரடி பாய்ஸ் வந்துட்டானுங்க. வெளிப்பக்கத்துல இருந்து தம்பிகாரன் எதிரிகளை சுடும்போது ஒரு கட்டத்துல தோட்டா காலி ஆகுது. அப்ப ஒருத்தன் கத்திய இடுப்புல இறக்கிட்டான். சோழிய முடிக்க போகும்போது ஹீரோ தான் உள்ள போந்து தம்பிய காப்பாத்துவான். இந்த டைம்ல தம்பிகாரனை ரொம்ப நேரம் இங்க வைக்க முடியாது. சோ நீங்க எல்லாரும் பின்பக்க வாசல் வழியா வெளியில போயிடுங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லும் போது வேற வழி இல்லாம எல்லாரும் கிளம்புவாங்க. ஆனா தீபாவும் மாப்பிள்ள பையனும் மட்டும் கூட நிக்கிறாங்க. எதிரிகள் கிட்ட இருந்து துப்பாக்கியை வேற கொண்டு வந்து கொடுப்பாங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் வந்த எதிரிகளை சுட்டு தள்ளவ ஒரு கட்டத்துக்கு மேல இவகிட்ட இருந்த தோட்டாக்கள் காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. அப்பதான் வில்லனுக்கு என்னங்கடா உள்ள போன ஒருத்தன் கூட ஜான்சிய ஒண்ணும் பண்ண முடியலையான்னு புள்ளையாண்டான் காரை கொண்டாந்து படுவேகத்துல சுவர்கள் இடிச்சு நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. காயம்பட்டு நம்மால சுருண்டு அங்கேயே விழ, என்ன ஜான்சி நான் தான் உன்கிட்ட பொறுமையா சொன்னல என் கூட வந்துருன்னு, நீ கேட்காம தப்பு பண்ணிட்ட, உன்னை இனிமே விட்டு வைக்க முடியாதுன்னு தரன்னு காலை பிடிச்சு இழுக்கும் போது இவ கையில அப்பதான் ஒரு கத்தி மாடுது. வில்ல பையனோட கையில வெட்டிட்டு கால்ல கத்திய இறக்கிட்டா. ஏன்டா டேய் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நீ ஆப்ஷன் கொடுக்குறியா? உனக்கு தெரியுமா அறியாத வயசுல எது சரி தப்புன்னு தெரியாம நீ சொன்ன வார்த்தைய கடவுளோட தெய்வ வாக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்ட. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது உனக்குள்ளயும் ஒரு சாத்தா இருக்கான்னு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறத விட மொத்தமா மேல அனுப்புறதுதான் முக்கியம்னு. கத்திய வச்சு குத்த வரும்போது அவன் கண்ணை வச்சு ஹீரோனை லாக் பண்ணிட்டான். நீ என்ன குத்துனா நான் தோட்டாவை உன் உடம்புல இறக்குவேன், என் கூட நீயும் வர வேண்டியதுதான். தான் குடும்பத்துக்காக ஹீரோயின் எதையும் யோசிக்காம அந்த பையனோட கழுத்துல கத்திய இறக்கும் போது அவனும் இடுப்புல சுற்றுவான். ஜான்சி என்னோட கழுத்து நரம்புகளை நீ அறுத்திருக்க, குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் தான் நான் உயிரோட இருப்பேன். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நான் உன்னை மனசார காதலிச்சேன். ஒருவேளை நான் உன்கிட்ட சொல்லிருந்தா நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டியோ, என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்க மாட்டியோ. எப்படியும் சாகத்தான் போறேன், ஆனா உன்னோட முகத்தை பார்த்துட்டு சாகிறது அது எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு வெளில ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அப்படியே இறந்து போயிடுவான். ஹீரோயினுக்கு இடுப்புல தான் தோட்டா பாஞ்சிருக்கும். அதனால அவளுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. இந்த சம்பவங்கள் நடந்து சில வாரங்களுக்கு பிறகு மொத்த ஃபேமிலியும் ஹீரோயினை தங்களோட செல்ல பிள்ளையா ஏத்துக்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் ஒரு அழகான குடும்பத்துல தன்னோட மிச்ச வாழ்க்கைய வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.